அண்மை செய்தி. சேலம் மாநகரில் போதை ஊசிக்கு அடிமையாகியுள்ள நூற்றுக்கணக்கான இளைஞர்களை மாநகராட்சி அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம் அருகே வீடியோ எடுத்ததை பார்த்து பதறி அடித்துக் கொண்டு ஓடியிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். என்ன நடந்தது? மேலும் விவரங்கள் என்ன? சேலம் மாநகராட்சி ஆனந்தாபாளையம் பகுதியில் மாநகராட்சி அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம் 5 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. இதனை பயன்படுத்தி கொண்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் ஆசாமிகள் தங்களது கூடாரமாகவே மாற்றிக்கொண்டு உள்ளன. குறிப்பாக 5 அடுக்கு தளங்கள் முழுவதும் எங்கு பார்த்தாலும் போதை ஊசிகள், அதே போன்று போதை மாத்திரை, அதே போன்று மதுபானம், கஞ்சா உள்ளிட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் குவியலாக காட்சியளிக்கிறது. இந்த இடங்களில் சென்று போய் பார்த்த போது போதை ஊசி மற்றும் மதுபானங்களை பயன்படுத்தி கொண்டிருந்த இளைஞர்கள் இருவர் ஓடி பதறடித்துக் கொண்டு ஓடும் காட்சி நம்ம பதிவு செய்து தற்பொழுது ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக இங்கு காவலாளியாக பணியாற்றும் கண்ணன் என்பவரிடம் கேட்டபோது கொடுவாள் மற்றும் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுவதாகவும், அனைத்து இளைஞர்களும் போதை ஊசி மற்றும் கஞ்சா, மதுபானம் உள்ளிட்டவைகளை சரளமாக பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கிறார். மேலும் அடுக்குமாடி முழுவதும் அனைத்து இடங்களிலும் உள்ள முக்கிய இணைப்பு ஒயர்கள் அனைத்தும் திருடப்பட்டு விட்டதாகவும், இது குறித்து கேட்டால் அடித்து மிரட்டுவதாகவும் காவலாளி தெரிவிக்கிறார். மேலும் இளைஞர்கள் மிரட்டுவதாகவும், அது தொடர்பாக அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதன் காரணமாக 2 காவலாளிகளும் பயத்துடனே இங்கு பணி செய்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இளைஞரின் உறவினரிடம் கேட்டபோது, காலை செல்லும் இளைஞர்கள் இரவு முழுவதும் இந்த பகுதியில் நேரடியாக வருகை தந்து போதை ஊசிகள் அதிக அளவில் பயன்படுத்துவதாக அதிர்ச்சிகர தகவல் தெரிவித்துள்ளார்கள். இது மட்டுமில்லாமல் அவர் போதை ஊசி பயன்படுத்தும் இளைஞர் கை முழுவதும் நரம்பு பகுதிகளில் காயம் ஏற்பட்டு இந்த ஊசி பயன்படுத்துவதன் காரணமாக காயம் ஏற்படும் காட்சிகளும் தற்பொழுது நம்ம ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இது தொடர்பாக இதை தெரிவித்த சமூக ஆர்வலர் ஒருவர் சுல்தான் இப்ராஹிம் என்பவர் இதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இது தொடர்பாக அவரிடம் கேட்டபோது, சேலம் மாநகர் பகுதியில் மட்டுமே 100 முதல் 150 இளைஞர்கள் வரை போதை ஊசி மற்றும் மதுபானங்களுக்கு அடிமையாகி தற்பொழுது தொடர்ந்து இந்த அரசு கட்டிடத்துக்குள் போதை ஊசிகளை பயன்படுத்தி வருவதாகவும், இதனால் இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட இளைஞர்களிடம் கேட்ட போது இந்த போதைப் பொருட்கள் எங்கு விற்கிறார்கள் என்பது குறித்து சொல்ல மறுப்பதாகவும், இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து முறையான நடவடிக்கை எடுத்து இது தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். தற்பொழுது தந்தி டிவியின் வாயிலாக நேரடியாக இந்த போதை ஊசியை பயன்படுத்தும் இடத்திற்கு நேரடியாக சென்று அந்த இடத்தை ஆய்வு செய்து பார்த்த போது இளைஞர்கள் போதை ஊசி மற்றும் மதுபானங்களை பயன்படுத்தும் காட்சிகளை தற்பொழுது தந்தி டிவியின் வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்துள்ளோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.